गाइस இப்போ வந்து நாங்க வந்து ஒரு பயங்கரமான அது கந்தர்வ கோட்டை கந்தர்வ கோட்டை சைடு போர்டே சைடு வாங்கிட்டு இருக்கு. ஆமா गाइस போர்டே சைடு வச்சா நாங்க எந்த நாம சைடு வாங்குறோம் வேற மாதிரி இருக்க போது உள்ள பசங்க இருந்தாங்கன்னா புடிச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிரலாம் गाइस இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 2 வந்தாச்சு ஃபேஸ் 2ல வந்து என்னன்னா இருக்கு நாங்க வந்து சொல்றோம் அது மாதிரி எங்களுக்கு பார்த்தோனமே இத பார்த்தோனமே எங்களுக்கு வந்து அப்படியே கையும் ஓடல காலம் ஓடல எனக்கு பாருங்க அப்படியே துடிக்குது ஃப்ரீஸ் ஆயிடு ஆமா ஏன்னா வந்து எங்களுக்கு அப்படியே துடிக்குது காஞ்சனா பிச்சம் போறாங்கடா பயமா அதான் வந்து நாங்க இப்ப உள்ள போயிட்டு மச்சான் சொல்லுவோம் மச்சான் எப்படிடா இருக்க போகுது நல்லா இருக்கும் ஜூசி மச்சான் ஆரஞ்சு ஜூசி ஆரஞ்சு அனைத்து உங்களுக்கு தான் गाइस இப்போ நாங்க வந்து போறோம் ஒரு டிக்கெட் 50 ரூபாய் ரேட் பேசியாச்சு நம்ம அண்ணன் எங்களுக்கு கோசம் 250 ரூபாய் 6 பேர் இருக்கோம் 5 டிக்கெட் எடுப்பா நான் உள்ளான்னு போறேன்றாரு ஆர்டர் சோ அதனால வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து நாங்க கந்தர்வ கோட்டைக்குள்ள உள்ள போறோம் ஆமா பேய் வீட்டுக்குள்ள போறோம் ஆமா மைக் எங்க இருக்கு இன்னொரு மைக் யாரிட்ட இருக்கு மைக் எப்படி புடிச்சுக்க மச்சான் கட்டாத गाइस சிக்கோம் குடுக்குது गाइस இடம் பயமா இருக்குது மச்சான் தான் சுத்தினே இருக்கிற அப்பத்துல இருந்து ஆமா மச்சானுக்கு வந்து கை ஒஞ்சிச்சு गाइस யாராச்சும் கை இருந்தா கொடுங்க அவனுக்கு ப்ளீஸ் ஒஞ்சி கேக்குறாங்க சிடி லாஸ்ட் ஒரு ஆகதா ஏய் பாங்கலடா ப்ரோ மச்சானா நீ தல வா இங்க வீடியோ எடுக்குறோம் வா எல்லாம் வீடியோ எடுங்க தல இரு ப்ரோ அப்படியே முதுகாமி ப்ரோ மஜாபல ஐயோ சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இடியாப்பம் பாய் ப்ரோ கிட்ட அப்புறம் மைக் இங்க இருக்கு ப்ரோ அப்புறம் மைக் ப்ரோ வா ப்ரோ ஒண்ணு மாஸ்க் தான் போட்டுக்கிறீங்களா ப்ரோ போல நம்ம அண்ணன் ப்ரோ சத்தியமா ஃபர்ஸ்ட் வரும்போது மைண்ட் நிஜமா गाइस வெயிட் பண்ண சொல்றோம் ஒரு 2 செகண்ட் ஆமா ஸ்டோரேஜ் இல்ல அதான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துறேன் ப்ரோ இங்க பாருங்க இங்க தான் பயங்க ஊத்துவா போல வாங்க போலாம் புடி ஏய் ஆளு ஓடுறாரு ஆரஞ்சு ஜூசி ஆரஞ்சு ரெண்டு செய்றாங்க பாத்தாட்டு தெரியும் உள்ள போய் பாரு நீங்க தான வர இன்னொரு ஆளே இல்லடா ஹலோ ஏய் இவரு கூட ஒரு போட்டோ தம்பேல ஒரே போட்டோ போடுங்க நடுவுல வாதல ஏய் தம்பேல ஆல் தாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே ஆல் தான் Bye bro. Bye. गाइस இப்போ வந்து அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபரா மாறிட்டாரு அடிக்க முடியாது இதுக்கு மேல பாருங்க ரொம்ப இருட்டா இருக்கு गाइस உள்ள சிக்கோ டேய் அப்படி பண்ண கூடாது गाइस நம்ம ஓனர் இத பாத்தீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் இவனுங்க ரொம்ப பண்றானுங்க பிஜிஎம்க்கு அண்ணனுக்கும் மஜாவாகுது அண்ணன் வந்து சில பல ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் பண்றாரு கொஞ்சம் பயமா தான் இருக்குது கேமரா ஹேண்டில் பண்ண வீடியோ எப்படி இருந்துச்சு பேய் வீட்ல வந்து மனுஷன் ஜாலியா இருந்தாப்ல 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னோம் ஆமா வெயிட் பண்ணாரு நம்மளுக்காக வெயிட் பண்ணாரு நல்ல மனுஷனா இருக்காரு ஆமா அவர் யாரையுமே பிடிக்கல என்னதான் வந்து புடிச்சாரு ஆமா பயமே வரல गाइस நிஜமா வந்து ஆனா நல்லா இருந்துச்சு गाइस ஓபனா சொல்ல போனா 50 ரூபாய்க்கு ஒரு நைட்ல எங்க வீட்டுக்கு நான் வந்தாலே போய்டுவீங்க பையாதா பேய் ஆமா ரைட்டா பையா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டோம் गाइस இப்போ நம்ம அடுத்து நம்ம வந்து போற இடம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடம் அங்க தெரியுது பாருங்க அந்த இடத்துக்கு தான் போறோம் சூப்பரா இருக்கு போகுது இதெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தோம் ஆனா இப்ப சாப்பிடுற வரைக்கும் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போயிட்டு கையில போட்டுட்டும் இல்ல
வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் காசு எதுவும் இல்லை, காசு இல்லாத காரணத்தினால் நீங்க ரொம்ப என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாம் நான் கப்பல் ஓட்டிட்டேன். எவ்வளோக்கா இது? 100 ரூபாவா மச்சான்? இது 100 ரூபா வேண்டாம் மச்சான். அது என்னது ஏய், இது ஒண்ணுமே ஆகாது, இதுக்கே நான் வர மாட்டேன். பெரிய ரைடு அப்போ அது போலாமா? நமக்கு நாங்க வர்ற மாதிரி கேட்கணும். டேய் மச்சான், இது 100 ரூபாடா. நீ வரக்கூடாதுன்னா அவங்க வச்சு பையன் பாவமா கேக்குறேனே வாந்தா guys, சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. இப்போ வந்து டிக்கெட் வாங்க போறோம். இருங்க, என்ன ரைடுக்கு? ரைடு காமிங்க. யோ டிக்கெட் குடியா? என்ன டிக்கெட் பா? டிக்கெட் டிக்கெட் குடுங்க, டிக்கெட் வாங்கப்பா. டிக்கெட் குடு, நீ டிக்கெட் குடு சொன்னா ஏதோ போட்டுங்க. ஹவுஸ் பின்னாடி பா. பிளாக் டிக்கெட் பின்னாடி, பிளாக் டிக்கெட் பின்னாடி தலை டிக்கெட் பின்னாடி வா. பிளாக் டிக்கெட் பின்னாடி வா, பிளாக் டிக்கெட். கைஸ் டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க கைஸ், டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன். அங்க 200 ரூபாய், இங்க 1200 ரூபாய். மீதி காசு உள்ள கைஸ் இப்போ வந்து நாங்க என்ன ரைடு போறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த ரைடு போயிருக்கலாம், ஆனா கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. நாங்க கூடி சீக்கிரம் என்ன ரைடு போறோன்றத கூடி சீக்கிரம் சொல்றோம். அதுல தான் இது சார்ஜ் இல்ல, நீ சி டேப்ல போட்டா பக்கத்துல திரும்பி வைக்கணும் ரிசீவர். அதாவது இப்போ வந்து சார்ஜ் இல்ல போன்ல, அது வேற பற்றாக்குறையா போச்சு. அதாவது ஸ்டோரேஜ்ல பாருங்க சார்ஜ் 15 தான் இருக்கு. வாங்கி வச்சு ஒரு சி டேப் கூட சொருக முடியல. ஆமா 13 வாங்கினா சி டேப் எப்படி 16 கைஸ். அதாவது இப்போ என்ன இப்போ வந்து என்னாச்சுன்னா ரைடு போறதுக்கு வந்து எங்களால ஏய் முடியல. முன்னாடி போய் பேசு. நீங்க யோசிக்கிறோம் அந்த ரைடு போலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியா வச்சு ரீல்ஸ் பண்றான். டேய் அதுவே கைஸ் அவனை விட்டுருங்க. அதாவது இந்த ரைடு போலாம்னு ஆசைப்பட்டோம். டேலாக் வந்து சொல்லு. எங்கள்கிட்ட போறதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சொன்னா அது கூட சுயமா போட மாட்டேன். கடன் வாங்கி காமெடி பண்ணேன். மச்சானுக்கு வந்து லைட்டா வாந்தி வரும். அதெல்லாம் இல்ல, வாந்தி மட்டும்தாங்க வரும் அவனுக்கு ரைடு வந்தா. அதாவது இப்போ நான் வந்து இந்த ரைடு போலாம்னு பார்த்தோம். அது வீடியோ பாப்பீங்க. லைட்டா எங்களுக்கு இங்க இருந்து இங்க வந்துச்சு, அதனால வந்து அது போறதா அந்த ஐடியா இல்ல. அது எல்லாத்துக்கும் மனுஷனே தெரியல, இப்படி சுத்துறா போல. வாந்தி கதறானே. என்ன சொன்னேன் கைஸ், ரீசெண்டா இந்த ட்ரெயின் ரைடு போலான்னு. ஓகே தானே இது? இது போய் காசு வேஸ்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்க வந்து ரியலாவே ட்ரெயின் ஓட்டுறோம். நாங்க ட்ரெயின் போலாம். இது என்ன கூட்ஸா? இது வந்து குடிச்சு. ஒரு பெட்டி மட்டும் ஆட் பண்ணுங்க. ட்ரெயின் காசு வாங்காத இந்த மாதிரி ட்ரெயின் ஓட்டுறோம் guys. கையில வேற வழி இல்ல கைஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இப்போ நான் மச்சான் என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். ஒன்றும் இல்ல, இவன் 100 ரூபாய் கொடுத்து இந்த ட்ரெயின் போலான்றானுங்க. அதுக்கு நாங்க வெளியே 90 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம். காய்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வரேன்டா. இப்போ யாரு காய்ஸ், இப்போ வந்து நாங்க இந்த ரைடு போலாம் பார்த்தோம். அந்த ரைடுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. என் மச்சான் போயிட்டு வந்தா. மச்சான் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரைடு சூப்பரா இருந்துச்சு. காசு கொடுத்து போனோம். ஃப்ரீ ரைடு. ஒரு சுத்துக்கு அடி உள்ள டம்பு. ஆமா, ஆனா ஒருத்தர் அடிக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து அப்படியே போறோம். இங்க ஃபுல்லா அப்பளம், இந்த என்ன அது ஃப்ரூட்ஸ், அப்புறமா சூப்பு கடை, மாங்காய், இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி மணிலாம் விற்பாங்க, வாங்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து இங்க ஏதோ சாப்பிடுற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்ல. அதான் எங்கள்கிட்ட மனம் இருக்கு, ஆனா ஆக்சுவலா வந்து guys, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பே பண்ண மாட்டீங்க. அந்த எமோஜி போடுங்க. அது ஒரு கஷ்டமா இருக்கு. ஐயூடா மச்சான், ஐயூடா. தம்ப்நெயில். கடன் வாங்கி நடிக்கும் விக்கி. கண்ணை திறந்து விட்டு தம்ப்நெயில். கடன் 999 ரூபா மட்டுமே. வாங்க ஏய், போயிட்டு நம்ம அமைதியா வா. போலாம். நல்லா இருக்கா பார்க்கலாம், இல்லைன்னா அப்படி இப்படி கிளம்பி. ஏய், இந்த குரங்கு எடுத்துன்னு போங்கடா.